வணக்கம். இது அபிஸ் சேனல். உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எங்களுடைய காணொலிகளை உடனுக்குடன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஹவு டு ரீட் அ பேலன்ஸ் ஷீட் அந்த சீரீஸில் அடுத்த காணொலி. இந்த காணொலிக்கு முந்தையது அனைத்துமே பேலன்ஸ் ஷீட்டை பற்றின அசட்ஸ் லைபிலிட்டிஸ் பற்றின அனைத்து காணொலிகளும் ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் பேலன்ஸ் ஷீட்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு பார்த்துருந்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த குவார்ட்டர் எண்டோ இல்லாட்டி ஆனுவல் இயர் எண்டோ அந்த தேதியில் அந்த கம்பெனிக்கு உண்டான சொத்துகள் என்ன, கடன்கள் என்ன அப்படின்னு காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அது மட்டுமே ஒரு கம்பெனியை மதிப்பிடுறதுக்கு, அசஸ் பண்ணுறதுக்கு போதாது. அதனால இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறுவனமும் செபிக்கு தாக்கல் பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் பண்ணணும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் தாக்கல் பண்ணணும். இப்போ அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருடத்துக்குள்ள ஒருவேளை குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அந்த காலாண்டுக்குள்ளே என்ன வருமானம் வந்தது, என்ன செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கணும். சிம்பிள் ஆஸ் தட். இதுதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன இன்கம் வந்திருக்கு, என்ன எக்ஸ்பென்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஏன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்குறோம்னா, கம்பெனியினுடைய வியாபாரத்தின் மூலமாக என்ன விதமான வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, டேக்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கம்பெனிக்கு என்ன வருமானம் வந்திருக்குன்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்லையா? அது மொத்தமாக வந்த ப்ராஃபிட், அதாவது வருமானம், அதிலிருந்து காஸ்ட் இன்வால்வ் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி வித் சேல்ஸ். அப்படின்னா ஒரு வியாபாரம் நடக்கிறதுக்குன்னு சில நேரடி செலவுகள் இருக்கும் இல்லையா? கம்பெனி நடத்துறதுக்கு, ஃபேக்ட்ரிக்கு உள்ள எம்ப்ளாயிஸுக்கு செலவு பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி பார்க்குறேன். இல்லை ஐடி கம்பெனி அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்க வேண்டிய காசு, எம்ப்ளாயிஸ் கொடுக்க வேண்டிய சம்பளம், சர்வர் வாங்குறதுக்கு உண்டான காசு, இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி செலவு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அது வேறுபடும். அந்த மாதிரி நேரடி அந்த சேல்ஸிலோட தொடர்புடைய அந்த காஸ்ட்டை டைரக்ட் காஸ்ட் அப்படிம்பாங்க. இன்டைரக்ட் அப்படிங்கிறது வந்த பணத்தில் சில இதை வாங்கியிருப்பாங்க, சில இடம் வாங்கியிருப்பாங்க. இருக்கிற பணம் இல்லாமல் வந்த பணத்துலேருந்தே சில அசட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த நிறுவனத்துக்கு கார் வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மிஷினரி வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் இன்டைரக்ட்லி இன்வால்வ்டு. இல்லாட்டி ஒரு கம்பெனியில் ஸ்டாக் வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் இன்டைரக்ட்லி இன்வால்வ் வித் சேல்ஸ். அதையும் எக்ஸ்பென்ஸில் காமிப்பாங்க. இப்போ வந்த வருமானத்துலேருந்து இது போன்ற செலவுகளை கழிச்ச பிறகு கிடைக்கிறது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு மேலே வேறு ஏதாவது குறிப்பான பெரிய செலவுகள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கழிச்சா உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். இது என்ன மாதிரியான செலவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும். அது வேறு எந்த செலவினங்களையும் சேராமல் இதில் சேர்ந்துருக்கும். இல்லாட்டி வேறு ஏதாவது பே அவுட் இருக்கும். இந்த மாதிரி பே அவுட் எல்லாம் முடிஞ்ச பிறகு வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ அடுத்தது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சிம்பிள், அதில் கொடுத்துருக்கிற மாதிரியே இந்த இதில் வந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து கட்ட வேண்டிய வரியை கழிச்சோம்னா வர்றது தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். திருமலை கெமிக்கல்ஸுங்கிற கம்பெனியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் நம்ம இதை எப்படி பொருத்தி பார்த்து நம்ம புரிஞ்சுக்க பார்க்கலாம். இதான் திருமலை கெமிக்கல்ஸினுடைய 2018 மார்ச் 31 முடிஞ்ச ஆனுவல் ஸ்டேட்மெண்ட். அந்த வருஷம், அதாவது ஏப்ரல் 1 2017 31 மார்ச் 2018 வரைக்கும் நடந்த மொத்த ஆண்டுக்கு என்னென்ன வரவு செலவு கணக்கு. இப்போ இன்கம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அவங்க பண்ண ஆப்ரேஷன்ஸ் மூலமாக, வித்த பொருள்கள் மூலமாக வந்த வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை காமிச்சிருக்காங்க. இதெல்லாமே லட்சத்தில் இருக்குது. அதனால் கடைசி 2 விட்டுட்டோம்னா கோடிகளில் கிடைக்கும். 1337 கோடி. இப்போ அதர் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தை விற்றுருக்கலாம், இல்லாட்டி அவங்க பண்ண முதலீட்டிலேருந்து பணம் வந்திருக்கலாம். அது மாதிரி எல்லா வகையிலையும் வரக்கூடியதை அதர் இன்கம் பாங்க. நேரடி சேல்ஸ் மூலமாக வராத அதர் இன்கம் அப்படிம்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 6 கோடி. இந்த கடைசி 2ஐயும் நம்ம விட்டுறணும். 77 விட்டுட்டோம்னா 6 கோடி. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் காமிச்சிருக்காங்க பாருங்க. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் 760 கோடி. இது டைரெக்டாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். ஏன்னா இது நேராக அந்த அந்த வியாபாரத்துக்கே நேரடியான செலவு. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், இது நேரடியான செலவு இல்லை, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லையா? சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா
இப்போ வச்சுருந்ததை விற்றுருக்கலாம், இல்லாட்டி புதுசாக வாங்கியிருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல், அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி ரெக்கவர்ட் ஆன் சேல்ஸ். இது ஏற்கனவே கொடுத்ததுல திரும்ப வந்தது. இது வந்து சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் கிடையாது இல்லையா? எக்ஸைஸ் டியூட்டிங்கிறதுக்கும் இவங்க பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. இது வந்துட்டு ஒரு தனி பார்ட். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்ஸ், இது வியாபாரத்தோட நேரடி தொடர்பு இருக்குது. இது வந்துட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வாங்கிக்கக்கூடிய இது தான் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒரு இந்த கம்பெனி நடத்துறதுக்கு எங்கேருந்து நிதி வருதோ அதுக்கு கொடுக்கக்கூடிய செலவு, அதாவது வட்டி, அது மாதிரியான செலவு. டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கின எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் நாள் கடக்க கடக்க அதனுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதை ஒவ்வொரு வருஷமும் குறைச்சி காட்டுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கியிருக்காங்க, அது 10 வருஷம் தான் வச்சுக்கலாம் அரசாங்க விதிமுறைப்படி அப்படின்னா, 10 லட்சத்துக்கு வாங்கின ஒரு காரை அது வந்துட்டு கடைசி 10 வருஷம் கழிச்சு 0 ஆகிடும் இல்லையா? அதை 10 வருஷமும் ஒவ்வொரு லட்சமா இல்லாட்டி ஒரு பர்சன்டேஜில் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த குறைக்கிறத வந்துட்டு இங்கே செலவாக காட்டுவாங்க. ஏன்னா அதுவும் கம்பெனிக்கான செலவு தானே, உண்மையான செலவாக இல்லைனாலும் அது ஒரு இன்டைரக்ட் செலவு. அமார்டைசேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய சொத்துகளுக்கு வந்துட்டு டிப்ரிசியேஷன் வரும். ஃபிசிக்கலாக பார்க்க முடியாத, அதாவது இப்போ சாஃப்ட்வேர் வாங்கி இருந்திருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது பேட்டன்ட் வச்சுருந்துருக்கலாம், இதனுடைய மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டே வரும் நாளுக்கு நாள். அதை வந்து இவங்க அமார்டைசேஷன் எக்ஸ்பென்ஸில் காமிச்சாகும். அதர் எக்ஸ்பென்ஸ், இது எதுலேயுமே சேர்க்க முடியாத எக்ஸ்பென்ஸ். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் காமிச்சிருக்காங்க 1091 கோடி. நம்மளுடைய மொத்த வருமானம் 1344 கோடி. அதில் 1091 கோடி வந்துட்டு மொத்த செலவினங்கள். அந்த செலவை கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிரும். வரிக்கு முந்தைய வருமானம் 253 கோடி. அதில் டேக்ஸ் என்ன, இப்போ உள்ள டேக்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி கட்ட வேண்டிய டேக்ஸ் என்ன, இது ரெண்டையும் கூட்டி அதை வந்து டேக்ஸாக காமிப்பாங்க. அது வந்து மிச்சம் வர்றது தான் ஆக்சுவலான ப்ராஃபிட் ஃபார் த இயர். இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், அதை ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக பதில் கொடுக்குறோம். எங்களுடைய காணொளிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.